ஹலோ வி ஸ்குவாட். நான் தான் உங்க வெற்றி பேசுறேன். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாசிபிலி த கிரேட்டஸ்ட் அல்கெமிஸ்ட் எபிசோட் 2 அதான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழ ஒரே ஒரு லைக்க போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்லயே ஸ்பைடரை பார்த்து கேக்குறான், அடே மேப்பிள் வந்து என்ன பண்ணி வச்சிருக்க? இப்பதான் ஹீரோவோட நிலைமையை காட்டுறாங்க. அவனை அந்த ஸ்பைடர் ஒரு மாதிரி சுத்தி வச்சிருக்கு. இதனால ஆளும் பயங்கரமா கத்துறான். ஆமா, நீ வந்து என்ன பண்ணிருக்க? தூங்கும் போது இப்படிதான் நீ என்ன பண்ணுவியா என்ன? மன்னிச்சிருங்க, நீங்க வந்து ரொம்ப பிஸியா இருந்தீங்க. நான் வந்து லோன்லியா இருந்தேன் தெரியுமா? அப்புறம் அந்த ஆளுக்கே புரியுது இந்த மாதிரி அவன் ஒர்க்குன்னு ஓஷனை உருவாக்குது. நிறைய விஷயத்துல அவன் ஈடுபாடா இருந்தனால இந்த சைடு அவன் கண்டுக்கவே இல்லை. அதனால தான் இந்த ஸ்பைடர் இப்படி பண்ணிருக்குன்னு புரிஞ்சு அவனும் மன்னிப்பு கேட்கறான். இது கேட்கிற அந்த ஸ்பைடருக்கும் அவ்வளவு சந்தோஷம். அங்க இப்படி இவங்க விளாண்டு இருப்பாங்களா? கரெக்டா அங்க இன்னொரு பொண்ணு வரா. ஆமா, என்ன இங்க போயின்னு இருக்கு? இதை பார்த்து தப்பா பஞ்சிக்கிறா. ஹே நீ நினைக்கிற மாதிரி இல்ல, உங்க சும்மா விளாண்டு இருக்கும். ஸ்பைடரோட வெப் பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா வருது. நான் அது ஒரு சில்க்கு, அதை வச்சு ஒரு துணியை நல்லாவே தயாரிக்க முடியும். ஆப்பிள், நீ உண்மையிலேயே மாசு. ஏன்னா இந்த துணியெல்லாம் பொப்பலா இருக்கிறவங்களால தான் இதெல்லாம் போட்டுக்கவே முடியும். அம்மா, அந்த வெப்ப வச்சு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண முடியுமா என்ன? அம்மா சும்மா இல்ல, இது ஒரு லக்ஸரியான ஐட்டம். இத பெரிய பெரிய ஆளுங்களால வேண்டிதான் யூஸே பண்ண முடியும். பரவாயில்ல, மேப்பிளால இதெல்லாம் பண்ண முடியும்னு எனக்கு சத்தியமா தெரியாது. மேப்ல கிட்டயும் இன்னமும் நல்லா உருவாக்க முடியுமா அவ கேக்குறா. ஆமா, நீங்க இப்படி பேசுறது மேப்லுக்கு புரியாது. ஆனா அவ சொல்ல அங்க மேப்ல உருவாக்க ஆரம்பிக்குது. இத பாக்குற ஹீரோவும் ரொம்ப ஆச்சரியமா வரான். அட, இவங்க பேசுறது மேப்லுக்கு புரியுதா? மேப்பிள், இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம விளாடணும்னு சொன்னேன், அது என்ன ஆச்சு? மாஸ்டர், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நம்ம அப்புறமா அதை பாத்துக்கலாமா? சீன்ல அப்படியே இவன் யோசிச்சுக்கினே வரான். வேற ஒருத்தங்கிட்டையும் இவன் சொல்றான், இதுல இன்னமும் பூச்சையும் என்னோட காலையும் வலுப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இப்படி இவங்க இந்த ஷூவை பத்தி பேசுவாங்களா? அங்க ஒரு பர்சனும் வரான். ஆமா, நீங்க நெக்ஸ்ட் ஏரியாக்கு போக போறீங்களா? ஏன்னா இவனோட ப்ரொடக்ஷனை இன்னமும் இவன் ஹை ஆக்கணும்னா சிட்டிக்கு கண்டிப்பா போகணும். சிட்டில நிறையவே டிமாண்ட் இருக்கும். இவனோட வளர்ச்சி அதுவும் அதிகமாகும். அதனால நீ கவலைப்படாத. ஆல்ரெடி அடுத்த வாரம் வியாபாரி அவரு வந்து இங்க வரப்போறாரு, அதுவும் பேல்டனுக்கு. இவன் தான் அவரு கூட போகலாம். நாங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இதை கேட்கும் போது அங்க தாக்கமிக்கு அவ்வளவு சந்தோஷம். உங்க தேங்க்ஸ் நான் ஒன்னு சொல்றான். சீன்ல அவன் மாத்தாவை பார்த்து, இது என்னதுன்னு கேக்குறான. ரேபிட்டோட மீட் தான் அது. அவ கிளீன் பண்ணலான்னு கொண்டு போறா. ஏன்னா அதுல டிசீஸும் பாராசைட்டும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இன் பண்ணா இது ரொம்ப ருசியா இருக்கும். நம்ம அப்படியே விட்டா இது வேஸ்டா போயிடும். இன்னும் ஹீரோவா அவனோட லைட் மேஜிக்கை பயன்படுத்துறானா? அதை பார்த்து அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. லைட் பியூரிஃபிகேஷன் மேஜிக்கை இவன் யூஸ் பண்ணிருக்கான். ஏன்னா இது வந்து ஒரு ரேரான விஷயம். அவளுக்கும் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஸ்கில் இருக்காது. டாக்கமி, நீ இந்த ஸ்கில்ல அவளுக்கும் யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது. இது ஒரு ரேரான ஸ்கில். இது அவளுக்கும் யாருக்குமே இருக்காது. அதனால தான் சொல்றேன், இதை வந்து நீ மத்தவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இதனால சில பல பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீன்ல இவன் வேற இந்த வில்லேஜை விட்டு போக போறான்ல, அதனால இந்த வில்லேஜை இன்னும் பலப்படுத்தணும்னு சொல்லி வால்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை அவன் உருவாக்க ஆரம்பிக்கிறான். இந்த வில்லேஜஸ் அவங்க வந்து நிறைய விஷயத்தை இவனுக்காக பண்ணிருக்காங்க. அதுக்காக ரீபே பண்ற விதமா இப்படி இவன் பண்றான். சீன்ல அந்த வியாபாரியும் இங்க வரான். இவன் கூட தான் நம்ம ஹீரோ போக போறான். ஹீரோ பார்த்தோன்னே அவனையும் அவன் இன்ட்ரோடியூஸ் பண்றான். வியாபாரியோட பேரு பெப்பிகா, என்னோட பேரு தாக்குமி இருமா, ரொம்ப நன்றி என்ன கொண்டு போறதுக்கு. இதுக்கப்புறம் அவன் ஒரு போஷனையே தரான். இந்த மாதிரி போஷன் நான் 100 ரூபாய்க்கு வச்சிருக்கேன் உங்களுக்காக, ஏதாச்சும் ஆச்சுன்னா இது நீங்க பயன்படுத்திக்கோங்க. போஷனை பார்த்து அந்த வியாபாரி அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். அது அவ்வளவு பியூரா இருக்கு. அதை தூக்கி பார்க்கும் போது கேட்கறான், நீ ஏன் உருவாக்குன? அம்மா, இதை நான் தான் உருவாக்குனேன். அங்க ஏகப்பட்ட ஆளுங்க வராங்களா? உடனே அவன் சொல்றான், சரி தாக்குமி, நீ போகிறதுக்கு நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ போகணும்ல. எல்லாருமே குட் பை சொல்ல வராங்க. அங்க சின்ன பொண்ணு சொல்றான், அம்மா மேப்ல எங்க? மேப்ல வந்து தூங்குறான். ஓ அப்படியா? அந்த சின்ன பொண்ணு கியூட்டா குட் பைன்னு சொல்றா. இவங்க போறதுக்கான நேரமும் அதா. கரெக்டா அங்க ஒரு கோட் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தையும் அவங்க தராங்க. நம்ம ஹீரோக்கு நல்லாவே சூட் ஆகுது. அது அவனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. அட தாக்கமி, இது உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கு தெரியுமா? அதுல இவனுக்காகவே ஒரு சிம்பிளையும் போட்டுருக்காங்க. இது மேப்பிளோட த்ரெட் வச்சுதான் அவங்க உருவாக்கி இருக்காங்க. கவலைப்படாதீங்க, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இது ஒரு ட்ரெஷரா மாத்தி வைக்க போறேன். அதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்களா? அங்க எல்லாருமே பாய் சொல்றாங்க. அங்க தாக்கமியும் பாய் சொல்றான். போகும்போது எல்லாருமே சொல்றாங்க, தாக்கமி நீங்க எப்ப ஆனாலும் வரலாம், எல்லாருமே உங்களுக்காக வெயிட் பண்ணுவோம். தாக்கமிக்கும் அவ்வளவு சந்தோஷம். தாக்கமிக்கும் அங்க இருக்கிற எல்லாரையுமே அவ்வளவு பிடிச்சிருக்கு. சரி, இதை பார்த்து அந்த வியாபாரியை சொல்றான், பரவாயில்லையே, அந்த வில்லேஜ் ஆளுங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஹேத்னு ஒரு பர்சனும் ரொம்ப அழுகுறான். எதிர்பார்க்கல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லவ் இருக்கணும். அட, நீ இதுக்கெல்லாம் அழுவ? ஒரு ஓல்டு மேன் மாதிரி. இவனோட பேரு ஹேத். அதே மாதிரி அங்க ஒரு வயசான ஒரு சைலண்டா உட்காந்துருந்தாருல, அவரோட பேரு போகர். இவங்க எல்லாருமே ஒரு சி ரேங்க் அட்வென்ச்சரரா அங்க இவங்க போகும்போதே சொல்றாங்க, மாஸ்டர் வந்தா நீங்க கவலைப்பட வேணாம், எல்லாருமே சேஃபா தான் இருப்போம், அங்க பாத்துக்கிறோம். அங்க ஹேத்தும் கேக்குறான், உன்னோட கையில ஒரு பை இருக்கு, அது உனக்கு ரொம்ப முக்கியம் போல, கட்டி போச்சுன்னு இருக்க. அம்மா, இதுக்குள்ள என்னோட கில்லர் ஸ்பைடர் அவ இருக்கா, அவளோட பேரு மேப்பிள். இதை கேட்டோன்னே அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஸ்பைடர் எல்லாம் இவன் டேம் பண்ணி வச்சிருக்கான். அதுவும் பயங்கரமான ஸ்பைடரு. அது பார்த்தோன்னே இன்னொத்தம் பார்க்கணும்னு அது மூஞ்சிலே பயங்கரமா தாக்குது. நீ சாதாரணமா ஏறப்படக்கூடாது. அது இப்படிதான் உங்க மாதிரி ஏதாச்சும் ஆபத்துன்னு தோஞ்சுனா இந்த மாதிரி பண்ணும். ஆனா நீங்க கவலைப்பட வேணாம், இது உங்களை எதுவுமே பண்ணாது. அதே மாதிரி தான் அந்த ஸ்பைடரும் அந்த வயசானவர் கூட அப்படி ஒட்டிக்குது. இந்த சைடு அந்த வியாபாரியும் கேட்கிறாரு, அம்மா உன்கிட்ட அந்த போஷன் இருக்கா? நான் வந்து அதை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதுக்கு பிரச்சனை
பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னா உன்கிட்ட இருக்குண்ணா நான் அதை வாங்கிக்கிறேன். இப்படி சொல்லும் போதே சடனா வண்டியும் நிக்குது. முன்னாடி ஏதோ ஒரு மாஸ்டரும் வந்திருக்கு போல. மாஸ்டர்னு பார்த்தா எல்லாமே காப்ளின்ஸ். அங்க இருக்க எல்லா காப்ளின்ஸையும் இந்த சி ரேங்க் ஆளுங்க அந்த ஹேட் மத்தவங்க எல்லாருமே பயங்கரமா போட்டு தள்ளுறாங்க. காப்ளின்ஸ் தாக்கலான்னு போகுமா அதையும் அம்பு விட்டு அவ தாக்கி மொத்தமா முடிக்கிறான். இதே மாதிரி தான் அவங்களோட ஜேர்னி நல்லா போகுது. 3 நாளுக்கு அப்புறம் எப்படியோ ஃபைனலி அந்த சிட்டிக்கும் வராங்க. இத வந்து பார்க்கும்போது எல்லாமே புதுசா இருக்கு. ஃபைனலி அங்க கில்டுக்கும் வராங்க. நம்ம தாக்குமி இந்த சிட்டில வாழணும்னா ஃபர்ஸ்ட் இவன் ரெஜிஸ்டர் ஆகணும். அதே மாதிரி இவனுக்குன்னு ஒரு கார்டும் கிடைக்கும். ஐடென்டிட்டி கார்டு. உங்க ஹானன் ஒரு பர்சனை சொல்றான். வந்து இங்க இருக்கலாம். லோயஸ்ட் ரேங்க்ல இருந்து ஆரம்பிச்சா அது அவ்வளவு சீக்கிரத்துல எக்ஸ்பைரி ஆகாது. அதனால ஹீரோ ஒத்துக்கிறான். அவனோட பெட்டியும் காட்டானா. இத பார்த்து ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். சீன்ல எல்லா போர்ஷனையும் அங்க காட்டானா. அவருக்கும் அது அவ்வளவு பிடிச்சிருக்கு. இவன் உருவாக்குன போர்ஷன் எல்லாமே ஹை குவாலிட்டி போர்ஷனா. இதனால ஒரு போர்ஷனுக்கும் அங்க விலை ரொம்ப அதிகமா இருக்கு. போர்ஷனுக்கு அதிகமா சொல்லும் போது அங்க ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். இவர் சொல்ற வேலை படி பார்த்தா ஒரு 7 மில்லியனுக்கும் மேல நம்ம ஹீரோக்கு காசு கிடைக்கும். இதனால நம்ம ஹீரோ பணக்காரனா மாற முடியும். அதே மாதிரி தாக்குமிக்கு டவுட் இருக்கு. இவரு என்ன தப்பான மோட்டிவ்ல இதை பண்றாரா? அதுக்குள்ளேயே பேப்பேக்கும் கேக்குறாரு. அம்மா நீ ஏதாச்சும் பிளான் பண்ணிருக்கியா? நீ ஒரு ப்ரொடியூசரா இங்க இருக்க போறேன்னா உனக்கு ஒரு வீடு தேவைப்படும். அதே மாதிரி உன்னால நிறைய விஷயத்த உருவாக்கவும் முடியும். அப்படின்னு கேட்டோன்னே அவன் வந்து ஒரு மாதிரி ஆகுறான். ஏன்னா அவன் கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. இது கவலை எல்லாம் பட வேணாம். என்னோட கம்பெனி வழியாவே உனக்கு வீடும் கிடைக்கும். அந்த தாமஸ்னு ஒரு பர்சனை வர வச்சு அவன் வழியா வீடு காட்ட வைக்கிறான். இந்த வீடும் அவ்வளவு பெருசா இருக்கு. அந்த மேன்ஷனை பார்த்து தாக்கமி ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய மேன்ஷன். அதே மாதிரி எனக்கு என்ன பயம்னா இதுல வந்து யாருமே சாகல இது வரைக்கும். இது ரொம்ப பெருசா இருக்கு. இதோட ரெண்ட் விலை எவ்வளவுனா ஒரு மாசத்துக்கு ஒரு கோல்டு காயின் 50 சில்வர் காயின் தரணுமா. அவங்க பக்கத்திலேயே இன்னொரு குட்டி வீடு இருக்கு. இங்கதான் அவங்க ப்ரொடக்ஷனை பண்ண போறாங்களாம். மேப்லுக்கும் இதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சீன்ல அவன் போகும்போது அவனுக்கு ஒரு மாதிரி வாசனை வருமா. அதை பத்தி அவன் கேக்குறான். ஓ அந்த நாத்தத்தை பத்தி நீங்க கேக்குறீங்களா? நிக்கிறோம்ல இதுக்கு கீழே தான் புல்ஸோட கழிவுகள் அது எல்லாமே போகும். பியூரிபிகேஷன் டிவைஸ் எதுவும் இல்லையா? எப்பயாச்சும் பெரிய பெரிய பிரீஸ்ட் வருவாங்க. அவங்க தான் இதை பியூரிஃபை பண்ணுவாங்க. அதனால தான் நீங்க இங்க வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ்மெல் அடிக்குது. நெக்ஸ்ட் சீன்ல அங்க வந்து ஏகப்பட்ட விஷயத்த அவன் உருவாக்குறான். நிறைய பாட்டில்ஸ் உருவாக்கி இருப்பானா. அவனோட மானா அது வந்து ரொம்ப ட்ரெயின் ஆயிடுச்சு பாவம். அப்புறம் அவன் டாய்லெட்டை பாக்குறான். அந்த டாய்லெட்டையும் ஆளுக்கு கஷ்டப்பட்டு உருவாக்கி இருப்பான். இதனால ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் அவனோட பழைய உலகத்துல இதெல்லாம் பார்த்தது. அதுக்கப்புறம் இங்க பாக்குறான் ஆளு இல்ல யாரோ கத்துற மாதிரி இருக்கு. என்னதுறான்னு பார்த்தா பேப்புக்கு தான். நம்ம பேப்புக்கு அந்த ஸ்பைடர் அப்படியே சுத்து போட்டிருக்கு. மேப்பிள் நீ வந்து என்ன பண்ணிருக்க? இப்படி எல்லாம் நீ பண்ணக்கூடாது. இல்ல மாஸ்டர் நான் வந்து இவங்க கூட விளையாட பார்த்தேன். வந்து பசங்க கூட தான் விளையாடணும். இவரு கூட எல்லாம் விளையாடக்கூடாது. ஆனா அவருக்கும் அது அவ்வளவு சுகமா இருக்கு. இதுல தூங்குறது ரொம்ப நிம்மதியா இருக்கு. நம்ம மன்னிச்சிருங்க மேப்பிள் இப்படி பண்ணிருக்க கூடாது. பரவாயில்ல இருக்கட்டும். ஏதோ ஒண்ணு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா அங்கதான் இருக்கு. ஆனா உள்ள போய் பார்த்து அவரு இன்னமும் ஆச்சரியமா வராது. அந்த ரெஸ்ட் ரூம் அது பார்த்தா வித்தியாசமா இருக்கு. இப்பதான் ஆளே விளக்குறான். அந்த ரெஸ்ட் ரூம் பத்தி சொன்னோனே அவரு இன்னமும் ஆச்சரியமா வராது. நான் ஒரு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்ததே இல்ல. அதுக்கும் மேல இதை உருவாக்கணும்னா இட் பியூரிபிகேஷன் மேஜிக் அது கண்டிப்பா தேவைப்படும். இது உன்கிட்ட இருக்கா என்ன? இருக்கும் பழைய விஷயம் ஞாபகம் வருது. அதாவது இதை சொல்லக்கூடாதுல. இதனால சீக்கிரட்டா வச்சுக்கணும் அப்படின்னு கேக்குறானா. இப்பதான் அவருக்கு ஐடியாவும் வருது. ஏதோ ஒண்ணு உன்னால 50 உருவாக்க முடியுமா? இல்ல 100 நீ உருவாக்கணும். இல்ல இல்ல என்னால உருவாக்க முடியும். காலம் எனக்கு மெட்டீரியல் அது வந்து நிறையவே தேவைப்படும். புலதானே நான் வந்து உனக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு உனக்கு ஆளு தேவைப்படும் நினைக்கிறேன். அதுக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். உங்ககிட்ட இருக்கிற திறமைக்கும் உங்ககிட்ட இருக்கிற பவருக்கும் கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி வெளியில போக கூடாது. ஒரு ஸ்லேவ் கான்ட்ராக்டையும் நான் ரெடி பண்றேன். இது கேட்கும் போது தான் ஆளு ரொம்ப ஆச்சரியமா வரான். இப்பதான் பேப்பக்கே சொல்றாரு. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா வெளியில இந்த விஷயம் எல்லாம் போக கூடாது. நீ உன்னால லைட் பியூரிபிகேஷன் மேஜிக்க பயன்படுத்த முடியுது. இப்போ காடே உன்னை சூஸ் பண்ணிருக்காரு. டிவைன் லைட் இந்த ஆப்டிடியூட் இருக்குது. மத்தவங்களுக்கு தெரிய வந்தா ஒரு பிரச்சனையா அமையும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யாரு அந்த அளவுக்கு ஹை லெவலான ஹீலிங் போர்ஷனையும் டீ டைம்ல மொத்த விஷயத்தையும் பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால தான் நான் சொல்றேன் உங்களோட சேஃப்டிக்காக தான் நான் வந்து இந்த ஸ்லேவ் கான்ட்ராக்டை உருவாக்க சொல்றேன். ஆனா ஹீரோக்கு அது வேணாம் அப்படின்னு தான் சொல்றான். நீங்க எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்காதுல? இல்ல நான் எப்படி உங்களுக்கு சொல்றது? அனே பாத்துக்கலாம் இந்த விஷயத்த. அது வந்து ஒரு இம்பாசிபிளான விஷயம். இத பத்தி வெளியில மத்தவங்களுக்கு தெரியாத வரைக்கும் இது பிரச்சனையே இல்ல. ஆனா அதுக்குள்ள அவங்க கால்ல இருந்து மெசேஜ் வந்து இவன் குவெஸ்ட கம்ப்ளீட் பண்ணுமா. கொஞ்ச நாளா பிஸியா இருந்தனால இத கவனிக்கல. இப்போ இதை இவன் கம்ப்ளீட் பண்ணாதான் அதுக்குன்னு ஒரு டெட்லைன் கொடுத்திருக்காங்க. அதுதான் ஒரு மாசம். இதனால ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. இதனால கண்டிப்பா அவனுக்கு உதவி பண்றதுக்கு யாராச்சும் தேவைப்படுவாங்க. கவலைப்படாத என் கூட வா. சீன்ல மியூலனோட கம்பெனிக்கு வராங்க. இங்கதான் உனக்கு ஸ்லேவ் கான்ட்ராக்டை ஈஸியா உருவாக்க முடியுமா? அங்க அவர் போனக்கு அப்புறம் அப்படியே ஆளும் சைடா வருவானா. ஒரு பொண்ணை பார்த்து சொல்றா வீட்டுக்கு போ. ஹீரோவும் ரொம்ப ஷாட் ஆகுறான். இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.